Hi guys, here Shiva from Bolt Academy. Welcome to our learning space. ChatGPT மாதிரி AI டூல்ஸ் யூஸ் பண்ணி டேட்டா அனலிஸ்ட் ஒர்க்கை எப்படி ஈஸியாக ஆக்கலாம் அண்ட் ப்ராக்டிக்கலான யூஸ் கேஸை பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த செஷன்ல ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல ChatGPT யூஸ் பண்ணி டேட்டாவை எப்படி மெஸ்ஸியான டேட்டாவை எப்படி க்ளீன் பண்ணுறது, பைத்தன் யூஸ் பண்ணி எப்படி லார்ஜ் லார்ஜ் டேட்டா செட்ஸை ஈஸியாக கம்பைல் பண்ணி இன்சைட்ஸ் டிரைவ் பண்ணுறதுன்னு நம்ம இந்த செஷனில் பார்க்கலாம். ஓகே, பிஃபோர் கோயிங் என் பேர் தனிஷ். ஓகே, சி காய்ஸ், நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கறது ஒரு ரியல் வேர்ல்டு பிஸ்னஸ் டேட்டாவோட டெமோ வெர்ஷன். உங்களுக்கு சொல்லப்போனால் இந்த டேட்டாவே நான் ஏஐ யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணேன். அண்ட் நம்ம டேட்டா கிடைச்ச டேட்டா அனலிஸ்ட்க்கு முக்கியமான விஷயமே நமக்கு டேட்டா ரிசீவ் பண்ணால் இனிஷியலி அந்த டேட்டாவை கேதர் பண்ணி அதை க்ளீன் பண்ணணும். டேட்டா அனலிஸ்டோட இம்பார்ட்டண்ட்டான எசென்ஷியல் பாயிண்டே டேட்டா கிளீனிங் தான். நம்ம டேட்டா கிளீனிங்கை தப்பாக பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி தப்பாக தான் போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ இருக்கிறது ரியல் வேர்ல்டு வெர்ஷன் ஆஃப் சேல்ஸ் ரிப்போர்ட் தான். அது கம்பெனியோட சேல்ஸ் ரிப்போர்ட். இல்லை உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த டேட்டாவில் கொஞ்சம் எரர்ஸ் இருக்குது. லைக் யூ கேன் சி இந்த கஸ்டமர் நேம்ஸில் கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்பேசிங்ஸ் அதெல்லாம் கரெக்டாக இல்லை. இங்கே பர்ச்சேஸ் டேட்ஸில் டேட்டு காணும். அந்த மாதிரி இந்த டேட்டாவை கொஞ்சம் க்ளீன் பண்ண தேவை இருக்குது, கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. அப்போது நம்ம இப்போது ChatGPT யூஸ் நமக்கு மேனுவலாகவும் பண்ணலாம். பட் இந்த ரியல் வேர்ல்ட் கேஸ் சினாரியோ நமக்கு மினிமம் 10,000 ரோஸ், மினிமம் ஐ எம் சேயிங் மினிமம் 10,000 ரோஸ் ஆஃப் டேட்டா நமக்கு தருவாங்க. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ChatGPT யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக இந்த மாதிரி மெஸ்ஸி டேட்டாவை க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இப்போ ChatGPT ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் முன்னாடியே ப்ராம்ப்ட் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் யூ கைஸ் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன இது இருக்குன்னு, ப்ராம்ப்ட் கொடுக்கணும்னு. இப்போ பிஃபோர் நம்ம டேட்டாவில் ஜஸ்ட் ஒன்று ரிவைண்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு ஆர்டர் ஐடி இருக்குது, கஸ்டமர் நேம் இருக்குது, ரீஜியன் இருக்குது, கேட்டகரிஸ் இருக்குது, அண்ட் சேல்ஸ் அமௌண்ட் இருக்குது. கூடவே பர்ச்சேஸ் டேட் அண்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது. இதில் நம்ம எக்ஸலுக்கு இப்போ மீன்ஸ் டேட்டா க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம ஓரோ கோலவும் என்ன நோட்டிஃபை பண்ணுது, நம்மளோட இன்சைட்டில் அது என்ன பார்ட் ப்ளே பண்ணுதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஃபார் எ பிகினர் நம்ம இப்போ ஆர்டர் ஐடி நம்ம எடுத்த ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிக் ஐடியை தான் இந்த ஆர்டர் ஐடியில் மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கஸ்டமர் நேம், அந்த கஸ்டமர் எந்த ரீஜியன்லேருந்து வந்தாங்க, எந்த விச் வே ஆஃப் எந்த ரீஜியனில் கேட்டகரி. ஓகே, வெயிட் எ மினிட், ஓகே. கஸ்டமர் எந்த ரீஜன்லேருந்து வராங்க, எந்த கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அவங்க வாங்குறாங்க, அதோட சேல்ஸ் அமௌண்ட், பர்ச்சேஸ் டேட்டா, ஸ்டேட்டஸ், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இதில் நம்ம பார்த்த மாதிரி இதில் இப்போ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும், சேல்ஸ் அமௌண்ட்டில் இங்கே ஒரு எரர் இருக்குது. டேட் காலத்தில் பர்ச்சேஸ் டேட் காலத்தில் டேட்டில் காணோம். மெஸ்ஸியாக இருக்குது. நம்ம இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஆஸ் ஏ பிகினர் நமக்கு எக்ஸல் ஃபார்முலாஸ் தெரியணும்னு அவசியமே இல்லை. நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே வெயிட் மினிட் நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ நான் கொடுத்துருக்க ப்ராம்ப்ட் இதுதான். ஐ ஆம் ஒர்க்கிங் இன் எக்ஸல். ஐ ஹாவ் எ காலம் கால் கஸ்டமர் நேம். நம்ம இங்கே பார்த்த மாதிரியே நமக்கு B2 செல்லில் கஸ்டமர் நேம்னு காலம் இருக்குது. அந்த காலத்தில் த டெக்ஸ்ட் ஹேஸ் இன்கன்சிஸ்டன்ட் கேபிட்டலைசேஷன் அண்ட் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் ஸ்பேஸ். நம்மளோட டெக்ஸ்ட்டில் இன்கன்சிஸ்டன்சி இருக்குது, கேபிட்டல் லெட்டர்ஸ் ஜம்பிள் ஆகி வருது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணதுக்கு வேண்டிய எக்ஸல் ஃபார்முலா தான் கேட்டிருக்கோம். லெட்ஸ் சி ChatGPT என்ன கொடுக்குதுன்னு. ஓகே, சி ரியலி சி திஸ்.
நம்ம சாட் ஜிபிடி கிட்ட நம்ம ப்ராப்ளத்த சொல்லி ஜஸ்ட் ஃபார்முலா தான் கேட்டோம். சாட் ஜிபிடி அது எப்படி அ அ அந்த ஃபார்முலாவோட மீனிங் என்ன? வாட் ஆர் த யூஸ் கேஸ் அப்படின்னு தெளிவா நமக்கே சொல்லி தராங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸலுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் செல் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் டூ பேஸ்ட் பண்ணாலும் போதும். பேஸ்ட் பண்ணி என்டர் கிளிக் பண்ணீங்கன்னா, ஜோன்டோ அந்த மாரி நம்ம எல்லா செல்லையும் எல்லா கஸ்டமர் நேமுக்கு பேரலலா நம்ம டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்க இங்க மேரி ஸ்மித் ஃபுல் கேப்ஸ்ல இருந்துச்சு. அந்த மெஸ்ஸி டேட்டாஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ப்ராப்பர் ஃபார்மல் ப்ரொஃபஷனலான லுக்ல நம்ம டேட்டாஸ கிளீன் பண்ணியிருக்கு. இப்ப நீங்க கேட்கலாம், சார் நீங்க இது வேற காலத்துல பண்ணியிருக்கீங்க. இந்த நம்ம கஸ்டமர் காலத்துல இத எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, ஒரு பிரச்சனையும் இல்ல. டிராக் பண்ணி, காப்பி பண்ணி, இங்க பேஸ்ட் பண்ணா போதும். ஒரு செகண்ட். செகண்ட் வெயிட். காப்பி பண்ணி, ஓகே. இங்க இந்த செல்ல நான் லாக் பண்ணி வச்சிருக்கேன். அதனால தான். அ நம்ம இ இந்த மாரி தான் நம்ம எக்ஸல் ChatGPT யூஸ் பண்ணி அ சின்ன சின்ன இதெல்லாம் மெஸ்ஸி டேட்டாஸ் எல்லாம் கிளீன் பண்ணது. நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, லெட்ஸ் சே நம்ம இப்போ இதே டேட்டா நம்ம பிராக்டிகலா யோசிப்போம். ரியல் வேஸ் சினாரியோல நமக்கு கம்பெனிஸ்லலாம் போனா, சின்ன மாரி இந்த மாரி ஸ்மால் டேட்டாஸ் எல்லாம் கிடைக்காது. நமக்கு பெரிய டேட்டா மினிமம் 90,000 ரோஸ் ஆஃப் டேட்டாலாம் கிடைக்கும். அந்த மாரி டேட்டாஸ் ஹேண்டில் பண்ணும்போ, டெஃபினெட்லி நம்ம எக்ஸல் லேக் ஆகும். இல்லன்னா கிராஷ் ஆயிடும். அந்த மாரி நேரத்துல பைத்தன் பைத்தன்ல பாண்டாஸ் ஃப்ரேம்வொர்க் இருக்கு. பைத்தன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கோடிங் லாங்குவேஜ். அதுல பாண்டாஸ் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி எப்படி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா செட்ட சிம்பிள் சிம்பிளா, ஈஸியா பிரேக் டவுன் பண்ணி இன்சைட்ஸ் டிரைவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு எகெயின் நம்ம ChatGPT போயிடலாம். அ ப்ராம்ப்ட் குடுக்கலாம். ஓகே. நம்ம இப்ப குடுத்துருக்க ப்ராம்ப்ட் என்னன்னா, நமக்கு அஸ்யூம் அ நமக்கு 1,000,000 ரோஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. அப்போ நான் ஆல்ரெடி இந்த இதுல நம்ம எக்ஸல அ அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால, இது மெமரியில நம்ம எக்ஸல் டேட்டா இருக்கும். ஸோ, அதுல கஸ்டமர் நேம் நம்ம முன்னாடி பார்த்த மாரி சேல்ஸ் அமவுண்ட், டேட்லலாம் வந்த அந்த அந்த எரர்ஸ எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்? அதுக்கு பைத்தன் கோட் ஜெனரேட் பண்ணி தர சொல்லி நம்ம ChatGPT கேட்கலாம். ஸோ, அ ChatGPT ஜெனரேட் பண்ணட்டும். அதுக்கு நடுவுல முக்கியமான விஷயம், இன் டேட்டா அனாலிசிஸ் நம்ம தியரட்டிக்கலா படிச்சா நமக்கு அ அவ்வளோ சீக்கிரமா கான்செப்ட்ஸ் புரிஞ்ச மாரி இருக்கும். ஆனா, நமக்கு ஒர்க் அவுட் பண்ண சமயத்துல டைம்ல நெறைய டிஃபிகல்டீஸ் வரும். அப்போ எவ்ரி டைம் லெஸ் பிராக்டிஸ். நீங்க இது பார்க்கும்போதே அ இந்த டுட்டோரியல் பார்க்கும்போதே, நீங்க அத நோட் பண்ணி, நீங்க ஆஃப்டர் செஷன் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் டூ யூ. காப்பி பண்ணிட்டு, பேசிக்கலி பைத்தன் விஷுவல் கோட் மாரி ஐடிஎல்ல தான் நம்ம ரன் பண்ணுவோம். ஃபார் டெமோ செஷன் நம்ம கூகுளோட ஓன் அ கொலாப்னு ஒரு ஆப் இருக்கு. விச் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் ஐடிஇன்னா அங்க தான் நம்ம கோட் ரன் பண்றது அது பிளாட்ஃபார்ம். ஸோ அங்க போயிட்டு
நம்ம கோடு கிளிக் பண்ணி பேண்டஸ் இங்க நம்ம அந்த கோட் பேஸ்ட் பண்ணி நம்ம சிஎஸ்வி ஃபைல் பேரு டெமோ சிஎஸ்வி பேர் குடுத்துக்கலாம். டெமோ சிஎஸ்வி குடுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். அ அந்த நம்ம குடுத்த அந்த சிஎஸ்வி ஃபைல நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த கிளியர் மெஸ்ஸி டேட்டாவ கிளீன் பண்ணி நமக்கு அ இங்க நமக்கு ரிசல்ட்டா தந்திருக்கு. இப்ப நீங்க கேட்கலாம், ப்ரோ நீங்க ChatGPTலேருந்து போடுறீங்க. நம்ம எப்படி இதோட அக்யூரசி டெஸ்ட் பண்ணணும்? லெட்ஸ் சி. நம்ம குளோத்திங்க்கு 580 வந்திருக்கா? நம்ம குளோத்திங் போய் பார்க்கலாம். ஐ திங்க் நான் என்னமோ சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். அந்த இந்த இந்த வாட்டி எலக்ட்ரானிக்ஸ் பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் எவ்வளோ இருக்கு? எலக்ட்ரானிக்ஸ் 5530 பார்க்கலாம் நம்ம. இங்க போய் ஃபில்டர்ஸ்ல போய் எலக்ட்ரானிக்ஸ். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆட் பண்ணனால உங்களுக்கு இங்க 6000 கிடைக்குது. 6430 6430 தான் நம்ம அமௌண்டு. உங்களுக்கு இப்போ இதுல என்னதுங்க? அ இப்போ சேவ். ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு இந்த அ ஃபைல நான் அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். டெமோ ஃபைல். ஓகே. ஒன்ஸ் அகைன் ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா? 6430 நமக்கு கிடைச்சிருக்கு. அ நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் ஸ்டெப்பா இப்ப நம்ம இதுவரை என்ன பார்த்தோம்? நம்ம ChatGPT யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளா எக்ஸெல் ஃபார்முலாஸ் ஜெனரேட் பண்ணி நம்ம எப்படி கிளீன் பண்ணது பார்த்தோம். செகண்ட் செகண்ட் டாபிக்கா நம்ம பைத்தன் யூஸ் பண்ணி எப்படி லார்ஜ் மெஸ்ஸி டேட்டா செட்ட கோட் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணி அதுலேருந்து டேட்டா ரிட்ரீவ் பண்ணதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபைனல் ஸ்டெப்பா நம்ம இந்த இவ்வளோ நேரம் நம்ம இந்த டேட்டால கிளீன் பண்ணி இன்சைட்ஸ் டிரைவ் பண்ணோம். கடைசியா நம்ம இத வச்சு மெயின் டேட்டா அனலிஸ்ட் ஜாபே நம்ம ஹையர் ஆஃபீஷியலுக்கு நமக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். நான் இந்த மாரி ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அது எப்படி நம்ம ஃபைண்டிங்ஸ எப்படி நம்ம ChatGPT யூஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் அ அ ப டாக்குமெண்ட்டா ரெடி பண்ணலான்னு தான் அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கு ஆஸ் யூசுவல் ChatGPT எடுத்துக்கோங்க. இந்த ப்ராம்ப்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ப்ராம்ப்ட் நெறைய விதத்துல பண்ணலாம். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி RTCF அந்த மாரி ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் ஃபார் டைம் பீயிங் நாம சிம்பிளா ஈஸியாவும் ஸ்டூடண்ட்ஸுக்கு புரியிற மாரி சிம்பிளான ப்ராம்ப்ட்ட யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஆஸ் யூ கேன் see act as a senior data analyst. We found that electronics generated the highest. நம்ம இப்ப பார்த்த மாரி எலக்ட்ரானிக்ஸ் தான் ஹையஸ்ட் 6000 அ அ அ ₹6000 அவங்களுக்கு ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு. ஆனா நம்ம டேட்டா செட் பார்த்தோம்னா யூ கேன் see குளோத்திங் கம்மி. ஏன்னா எங்க டேட்டா செட்ல குளோத்திங்க்கு as you can see குளோத்திங்க்கு கொஞ்சம் அ கம்மி வேல்யூடா இருக்கு. வை? பிகாஸ் நம்ம டேட்டா அனலிஸ்ட் டேட்டா மற்ற பிசினஸ் கான்டெக்ஸ்ட் ஸோ வி அஸ்யூம் தட் இதுக்கு ரீஃபண்டட் ஸ்டேஜ் நம்ம இப்ப நம்மகிட்டேருந்து வாங்கின ஆர்டர்ஸ ரிட்டர்ன் பண்ணனால, ரீஃபண்ட் குடுத்தனால தான் இந்த குளோத்திங்கோட ரெவென்யூ குறைஞ்சிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபைண்டிங்ஸ பேஸ் பண்ணி அ ChatGPT கிட்ட ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொல்லலாம். ஓ வாவ்! சி சி நீங்க பார்த்தே ஆகணும்.
எங்க ஆஸ் யூஷுவல் நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட் வச்சுக்கிட்டு எவ்வளோ டீட்டெயிலில் நம்ம ஜஸ்ட் நம்ம கான்டெக்ஸ்ட் அதாவது நம்ம சிச்சுவேஷன் நம்ம ஃபைண்டிங்ஸ் தான் சொன்னோம். அது எவ்வளோ டீட்டெயிலான ரிப்போர்ட் யூஸ் பண்ணியிருக்கு. இது நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி டாக்குமெண்டாகவும் சப்மிட் பண்ணிக்கலாம். இல்லை காமா மாதிரி காமா நோட் புக் எல்லாம் அந்த மாதிரி ஏஐ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு பிபிடியாகவும் சப்மிட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார் டு சம்மரைஸ் நம்ம ஏஐ யூஸ் பண்ணி ஒர்க்கை எப்படி சிம்பிளிஃபை பண்ணோன்னு பார்த்தோம். ஒரு டேட்டா அனலிஸ்ட்டை ஈஸியாக ஸ்பீடாக எப்படி ஏஐ யூஸ் பண்ணி பூஸ்ட் பண்ணும் நம்ம அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மெஸ்ஸி டேட்டாவை எக்ஸல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பைத்தன் கோட் ஜெனரேட் பண்ணி எப்படி அதை க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆஸ் ஃபைனல் நோட் நம்ம எப்படி ChatGPT யூஸ் பண்ணி இன்சைட் டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம இந்த கோர்ஸில் இந்த மாதிரி அட்வான்ஸ் ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ், SQL டேட்டாபேஸ் ஆட்டோமேஷன், BA டேஷ்போர்ட்ஸ் இப்படி ஏஐ யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறது இன்னும் இன்டெப்த்தாக போவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஸோ தேங்க்ஸ் கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதே தான் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் கைஸ். See you soon.